செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த சம்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, இது வந்து பிளஸ்ன்னு மாத்திக்கோங்க. இப்போ sin 76 டிகிரி cos 16 டிகிரி பிளஸ் cos 76 டிகிரி sin 16 டிகிரி. இப்போ இது நமக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கு. sin a cos b பிளஸ் cos a. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா மறந்துச்சுன்னா, இப்போ இங்க a வந்து 76, இப்போ அதே 76 நமக்கு என்ன இருக்கும், ஏவா தான் இருக்கும். ஸோ sin இங்க 16 டிகிரி b அப்படின்னா இதுவும் b ஈக்குவல் டு, இப்போ இங்க நடுவுல நமக்கு என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது, sin a பிளஸ் b. இப்போ இந்த சம்மோட ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் நமக்கு என்னது, இந்த sin a பிளஸ் b. அப்போ sin, ஸோ a அப்படிங்கிறது நமக்கு என்னது 76 டிகிரி, b ஈக்குவல் டு 16 டிகிரி. ஸோ sin 76 டிகிரி பிளஸ் 16 டிகிரி. இப்போ இதை பிளஸ் பண்ணோம்னா sin 92 டிகிரி. இப்போ நமக்கு தீட்டா வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, இதுக்கு தான் மதிப்பு தெரியும். ஸோ 92 நமக்கு தெரியாது. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது, sin 92 டிகிரி. So second one, sin pi by 4 cos pi by 12 plus cos pi by 4 sin pi by 12. இப்போ இது நமக்கு பாத்தீங்கன்னா sin a cos b plus cos a sin b. அப்போ அதோட ரைட் சைடு என்ன வரும், நமக்கு sin a plus b. So a equal to pi by 4, b equal to pi by 12. இப்போ இதை நம்ம sin a plus b க்கு என்ன செய்யணும், எழுதணும். அப்போ sin pi by 4 plus pi by 12. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா equal to sin 12 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 3 pi plus pi. So equal to sin 4 pi by 12. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா sin pi by 3. இப்போ இந்த இடத்துல sin pi by 3ங்கிறது பையோட மதிப்பு நமக்கு தெரியும் 180 டிகிரி. இப்போ pi by 3 equal to 180 டிகிரி by 3. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 60 டிகிரி. இப்போ இது நமக்கு என்னது, sin 60 டிகிரி. இப்போ sin 60 டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும், ஈக்குவல் டு √3 by 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு 92 டிகிரி என்னன்னு தெரியாதுங்கிறதால நம்ம அப்படியே வச்சிட்டோம். ஸோ ஆனா இங்க நமக்கு 60 டிகிரிக்கு மதிப்பு தெரியும். அப்ப அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், cos 70 டிகிரி cos 10 டிகிரி மைனஸ் sin 70 டிகிரி sin 10 டிகிரி. இப்போ இது நமக்கு cos a cos b மைனஸ் sin a sin b. இப்போ cos பொறுத்த வரைக்கும் நமக்கு மைனஸ் வந்து அது என்னது, பிளஸ்ஸா வரும், cos a பிளஸ் b அப்படின்னு. ஸோ a ஈக்குவல் டு 70 டிகிரி, b ஈக்குவல் டு 10 டிகிரி. இப்போ இதோட ரைட் ஆன்சர் நம்ம என்னது, cos a பிளஸ் bன்னு மாத்தணும். அதாவது cos 70 டிகிரி பிளஸ் 10 டிகிரி ஈக்குவல் டு cos 80 டிகிரி. ஸோ 80 டிகிரினா நமக்கு அதோட மதிப்பு தெரியாது. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது, cos 80 டிகிரி. ஸோ சம்ம எழுதிட்டு ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, cos 70 டிகிரி cos 10 டிகிரி மைனஸ் sin 70 டிகிரி sin 10 டிகிரி. இதோட மதிப்பு தான் நமக்கு என்னது, cos 80 டிகிரின்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்த் ஒன், cos ஸ்கொயர்ட் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர்ட் 15 டிகிரி. ஸோ இது நமக்கு cos ஸ்கொயர்ட் a மைனஸ் sin ஸ்கொயர்ட் a அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா cos 2a. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏங்கிறது cosலி 15 டிகிரி sinலி 15 டிகிரி. இப்போ இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா cos 2aக்கு, அதாவது cos 2 into 15 டிகிரி ஈக்குவல் டு cos 30 டிகிரி. இப்போ cos 30 டிகிரி நம்ம மதிப்பு தெரியும். ஸோ √3 by 2. இப்போ cos ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் 15 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது, √3 by 2.